எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மீஷோல நான் பர்ச்சேஸ் பண்ண கிளாத்ஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐட்டம்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஃபீட்பேக்கும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த சாரி பார்த்தீங்கன்னா, காதி காட்டன் கலருமே ஒரு பர்பிள் கலர். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. மீஷோல வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ற வேலை என்னன்னா, ரிவ்யூஸ் தான் நம்ம செக் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ அந்த ரிவ்யூஸ் பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப புடிச்சு, இதுக்கு வந்து ஒரு ஒயிட் ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால தான் இந்த சாரி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்க்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதில ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள உங்களுக்கு அந்த த்ரெட் தெரியுது இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம கட்ட அது எப்படி இருக்கும்னு தெரியாது. இருக்கு. ஸோ அதனால அது ஒரு ட்ராபேக்கு. 2வது ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, இதோட பார்டர் வந்து நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸா இல்ல. ரொம்ப சாகியா இருக்கு அதோட பார்டர். அ அதனால நம்மளுக்கு வந்து கட்டும்போது ஒரு அந்த பார்டர் சைட்லயும் வந்து நம்மளுக்கு ஒரு நார்மல் ஒரு பூனம் சாரி கட்டினா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இது காதி காட்டன். ரொம்பவே நல்லா இருக்கு. கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ கலர் பார்த்து தான் நான் எடுத்தேன். என்னோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சாரிக்கு பேர் பண்ற மாதிரியான ஒரு ஒயிட் ப்ளவுஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கும். அப்பப்போ வந்து அது ஏறும், இறங்கும். ஸோ அதனால நீங்க டைரக்ட்டா வந்து லிங்க்கே செக் பண்ணிக்கோங்க. அதனால நான் ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லல. ஸோ இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் இந்த சிக்கன்காரி அந்த டிசைன் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வி நெக் ப்ளவுஸ் இது. ஆ ரொம்ப ரொம்ப அழகான ப்ளவுஸு. பட் கொஞ்சம் சட்டை போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து அந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ். ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய துணி குடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குர்தா தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நீங்க ஜீன்ஸ்க்கும் பேர் பண்ணலாம். லெகின்க்கும் வந்து பேர் பண்ணலாம். ஒயிட் லெகின்க்கு பேர் பண்ணிங்கன்னா சூப்பரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு காலர் டைப் குர்த்தி. இதோட ஸ்லீவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் கலருமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஐ திங்க் இது வந்து நான் Flipkartல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது மீஷோல பர்ச்சேஸ் பண்ணல. இதுவுமே வந்து 200 சம்திங் அந்த ரேஞ்சுல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, எம் சைஸ். நெக்ஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த குர்த்தி செட் பார்த்தீங்கன்னா, Flipkartல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாட்டம் அண்ட் துப்பட்டாவோட கம்ப்ளீட் செட். எல்லோ மேல இருக்க ஒரு கிரேஸ்னால இந்த குர்த்தி நான் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்குனேன். பட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிக்கிற மாதிரியான எல்லோ. நல்ல மாம்பழ கலர் சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் வச்சுக்கிட்டேன். இந்த எல்லோ உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்க தாராளமா வந்து இந்த குர்த்தி செட் வந்து வாங்கலாம். ஒரு நல்ல பிரைட் எல்லோ. வீடியோல வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டா தெரியுது. இந்த மாதிரி சம்கி ஒர்க்ஸ் குடுத்துருந்தாங்க. அந்த ஒர்க்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஃபிட்டிங்குமே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது. ஸோ, அதனால நான் இத வந்து ரிட்டர்ன் போடல. அப்படியே வச்சுக்கிட்டேன். சைஸும் பார்த்தீங்கன்னா, எம் சைஸ்.
பாட்டம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாரி எலாஸ்டிக் டைப் அண்ட் இது வந்து ஒரு பலாசோ பேண்ட். இது வந்து டாப்பு, பாட்டம் அண்ட் துப்பட்டா இது 3மே வந்து சேம் கலர்ல இருக்கிறதுனால, அது எல்லோ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப பிரைட்டா அடிக்கிற மாதிரி தான் இருக்கு சொல்லப்போனா. பட் நான் ரொம்ப புடிச்சு வாங்கிட்டதுனால அத நான் வச்சுக்கிட்டேன். துப்பட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பியூர் காட்டன் துப்பட்டா அண்ட் அதில வந்து இந்த மாதிரி புட்டாஸ் ஒர்க் இருக்கும். பார்டரும் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த துப்பட்டா மட்டுமே நம்ம தனியா வாங்குறதா இருந்தா, நமக்கு வந்து அதுவே வந்து ஒரு 400 டூ 500 வந்துரும். ஸோ அந்த மாதிரி துப்பட்டா வந்து சூப்பரா இருக்கும். இத வந்து நம்ம பின் பண்றதுக்காக அவங்களே வந்து பிராஸ்ல வந்து ஒரு பின்னு வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேருக்கு எல்லோ கலர்னா ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லோ மட்டும் தான் புடிச்சிட்டு இருந்தது. எடுக்கிறது எல்லாமே எல்லோவா எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால ரொம்ப புடிச்சு வாங்குன ட்ரெஸ் இது. அடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த குர்தா செட்டு தான். இது பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் இந்த மாரி கிழிச்சுட்டான். பட் வரும்போது நல்லா தான் வந்துச்சு பேக்கேஜு. இந்த குர்தா செட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இமேஜ்லயும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ப்ளஸ் ரிவ்யூலயும் வந்து நல்லா இருந்துச்சு. யாருமே வந்து எந்த ட்ராபேக்குமே அதில சொல்லவே இல்ல. பட் எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, இதோட நெக் வந்து ரொம்ப ப்ராடா இருந்தது. பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. சேம் வந்து நான் Ajioலயும் வந்து பார்த்துருக்கேன், Myntraலயும் பார்த்துருக்கேன் அண்ட் Amazonலயும் பார்த்துருக்கேன். பட் மீஷோல வந்து நம்மளுக்கு சேம் ட்ரெஸ்ஸே வந்து ஒரு அ என்ன சொல்றது? ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. ஒரு குர்தா செட் அப்படின்னும்போது, நம்ம அதுக்கு தான் போகுறோம். பட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது ப்ராட் நெக் போடுறவங்களுக்கு இது பெரிய இஷ்யூவா இருக்காது. ப்ராட் நெக் போடாதவங்களுக்கு வந்து இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஸோ, நான் வந்து ஷோல்டர் புடிச்சு தான் இந்த ட்ரெஸ்ஸ வந்து நான் போட்டேன். அதனால நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட நெக் வந்து ப்ராடா தான் இருக்கு. அண்ட் இதுக்கு குடுத்துருக்கிற பாட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டான ஒரு பாட்டம். பட் துப்பட்டா வந்து எப்படி சொல்றது? நம்ம நார்மலா ஒரு குர்த்திக்கு வேர் பண்ற துப்பட்டா சைஸ் இல்ல. அத விட கொஞ்சம் சின்னதா தான் இருந்தது. ப்ளஸ் அதோட எட்ஜஸ்ல வந்து நம்மளுக்கு இந்த லேஸ் ஒர்க் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது வந்து ரொம்ப குத்துது. அது நம்மளால வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா அது இப்ப போட்டாலுமே வந்து நம்ம பின் பண்ணாலுமே அது ப்ராப்பரா வந்து நிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் வந்து அந்த துப்பட்டா இருந்துச்சு. ஸோ நீங்க துப்பட்டா வந்து அது யூஸ் பண்ணவே தேவையில்ல. பண்ணாமலே நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு நெக் ப்ராடா இருக்குன்னோன, அந்த துப்பட்டா தான் யூஸ் பண்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டேன். ஸோ துப்பட்டா வந்து சுத்தமா கம்ஃபர்டபுளாவே இல்ல. அடுத்து நான் அன்பாக்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த டாப் வாங்கி வந்து ரொம்ப நாள் இருக்கும். நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன் இது. அ இது வந்து ஃபீடிங் குர்த்தி மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஒரே மாதிரி நானும் என் சிஸ்டரும் வந்து 2 டாப் எடுத்தோம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு ரேயான் ஃபேப்ரிக்குன்றதுனால. பட் ஒரு
3 மந்த்ஸ் தான். நீங்க வந்து அது எப்படி சொல்றதுன்னா, மேக்ஸிமம் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது, நம்ம ஃபீடிங் குர்த்தி அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடிக்கடி போட்டோனே அது வந்து சீக்கிரமா ஃபேட் ஆயிடுச்சு. பட் ரீசனபிளான ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் இது. நல்ல ஒரு சைட்ல ஓப்பன்லாம் இல்லாம ஒரு அனார்கலி டாப் மாதிரி இருக்கும். பாப்பா வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் இது. பட் சீக்கிரமா ஃபேட் ஆயிடுது. ஸோ அது ஒண்ணு தான் ட்ராபேக். மேபி ஹேண்ட் வாஷ் பண்ணா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பா அது வந்து ஃபேட் ஆயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம்.